Hello friends, welcome back to the channel Tamil Cryptocy. நாம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஏர்ட்ராப் உடைய ஃபைனல் செஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின், பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ குறித்த நிறைய நாலேஜ் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிலியா காயினுடைய ஒரு மைனிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து இப்போ எண்ட் ஆஃப் த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களோட மைனிங் வந்து இந்த மாதத்தோடு முடிய போது அது அஃபிஷியலாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா அவங்களுடைய ட்விட்டரில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தோம்னால நமக்கு தெரியும். ஸோ ஆஸ் வி அப்ரோச் த எண்ட் ஆஃப் சிலியா மைனிங் லெட்ஸ் பில்ட் மொமெண்டம் டுகெதர். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா சிலியா வந்து இந்த மந்தோட சிலியா மைனிங்கை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா சிஎம்சி லிஸ்டிங், எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எல்லாமே அவங்க போகிறாங்க. ப்ளஸ் வேலெட்டில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், யூஎஸ்டிடியை கொடுத்து சிலியா காயினை பை பண்ண முடியும். அந்த ஆப்ஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மந்தில் இன்னும் நமக்கு வந்து 5 to 6 days தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே எந்த அளவுக்கு நம்மளால் கிளைம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கிளைம் பண்ணிக்கங்க. ஸோ கீழே வந்து ரிவார்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இங்கே ரிவார்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி அதில் இருக்கிற எல்லா டாஸ்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமா 2 சிலியா காயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுவுமே கிளைம் பண்ணிங்க. கிட்டத்தட்ட எத்தனை டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 10 டாஸ்க்கு கிட்ட இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ அதையுமே கிளைம் பண்ணிங்க. அண்டு இன்னொரு மிக முக்கியமான விஷயம், யாரெல்லாம் இன்னும் இந்த மந்தில் மைக்ரேஷன் பண்ணாமல் இருக்கீங்களோ உங்களோட காயினை மைக்ரேட் பண்ணிங்கன்னா, எனக்கு வந்து இந்த காயினை நான் மைக்ரேட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மந்த் முடிஞ்சதுன்னா மைக்ரேஷன் இருக்காது, நமக்கு எவ்வளோ இருக்கோ அந்த காயின் அப்படியே ஆட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ சிலியா வேலெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பை பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை வச்சுட்டாங்க நான் சொல்லிட்டுருக்கேன். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பை பண்ணலாம். ஒரு சிலியா ஒரு யூஎஸ்டிடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 அப்படிங்கிற மாதிரியான ஒரு காயின்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் காயின் பை பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பை பண்ணி அந்த ஸ்வாப்பை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு இது மாதிரி வரும். ஸோ நம்மக்கிட்ட யூஎஸ்டிடி இருக்கணும். அதுக்கு முதல்ல கொஞ்சம் யூஎஸ்டிடி நீங்கள் Web20 யூஎஸ்டிடி டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து நம்மளே இங்கே ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெட்ரா யூஎஸ்டி என்கிட்ட வந்து பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, $0.2 தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் இங்கே வந்து டோக்கனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மேலே யூஎஸ்டிடி. ஸோ கீழே வந்து ஸ்வாப் பண்ணக்கூடிய இடத்துல நான் சிலியா நான் கொடுத்துட்டேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலியாவுக்கு $1 நமக்கு எவ்வளோ சிலியா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 551 காயின் தான் கிடைக்கிது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணுறப்ப எனக்கு வந்து 780 காயின் கிட்ட கிடைச்சது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 551 தான் கிடைக்குது. தட் மீன்ஸ் அப்படின்னா ஒரு சிலியாவோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நாம் இங்கேயே பார்க்கலாம், வெளியிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ சிலியாவோட ப்ரைஸ் $0.12 ருபீஸ், 0.12 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ப்ரைஸாக வந்து 0.15 வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சேல் வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் லிஸ்டிங் வந்து 0.3 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஒரு எக்ஸ்சேஞ்சாகவும் வர போகிறாங்க. ஆல்ரெடி வேலெட்டே லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்கும் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காயினுமே மிகப்பெரிய ஒரு அளவில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து BNB ஸ்மார்ட் செயின் கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி இவங்க CLT ஸ்மார்ட் செயின் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் மைக்ரேட் பண்ணாதவங்க உங்களோட காயினை உடனே மைக்ரேட் பண்ணிடுங்க. ஏன்னா டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மைக்ரேஷன் ப்ராசஸ் முடித்த உடனே ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எந்த அளவுக்கு உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியுமோ எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு 10 காயின் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய இந்த ஹிஸ்ட்ரி ப்ரொஃபைலில் போனால் அந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி மைனிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண 6:56 AM பண்ணியிருக்கேன். 10 சிலியா எனக்கு ஆட் ஆயிடுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு ரிவார்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண நமக்கு ரெண்டு காயின் வந்து ஆட் ஆயிரும். அது மாதிரி ஸ்பின் அண்ட் வின் கேம் இருக்குது. அந்த கேமில் வின் பண்ணோம்னா நமக்கு வந்து 2x 3x 5x வேணால் கொடுத்துருக்காங்க. எது நமக்கு ஜாக்பாட் விழுதோ வின் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி காயின் வரும். சப்போஸ் நம்ம வின் பண்ணலைன்னா நம்ம எவ்வளோ காயின் செலக்ட் பண்ணி மினிமம் 10 காயின் தான் பெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த 10 காயின் வந்து நமக்கு மைனஸ் ஆயிரும். ஸோ இதுதான் விஷயம். அதாவது என்னென்னா இந்த சிலியா எக்ஸ்சேஞ்ச் இந்த மந்தோட மைனிங் முடிக்கிறாங்க. அடுத்து லிஸ்டிங்க்கு போகிறாங்க அண்ட் லிக்விடிட்டி ஆட் பண்ணுறாங்க. அண்ட் லிக்விடிட்டி ஆட் பண்ணாலும் நம்ம காயின் நம்ம இப்போ யாரெல்லாம் மைன் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாரும் போயிட்டு காயினை ஒரே டைமில் சேல் பண்ண முடியாது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காயினை வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு அனலைஸ்லாம் பண்ணி பார்த்ததில். ஸோ அதனால் நமக்கு இப்போதைக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்கக்கூடிய இந்த காயின் வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான். ஸோ யாராச்சும் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த வேலெட் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்கிங்க. கொஞ்சோண்டு ஒரு $10 அல்லது ஒரு $20 BNB டெபாசிட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ வாங்குறது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா
சப்போஸ் சொல்ல முடியாது. பிஎன்பி கூட 2017 வந்தப்போ ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அன்றைக்கி வெறும் ₹7 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் பிஎன்பி காயினோட ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இவங்களும் சொல்ல முடியாது, எப்படி வேணால் நம்ம போகலாம் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க இப்போதைக்கு நமக்கு ஃப்ரீ ஏர் ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. சப்ளையுமே வந்து ஒரு லிமிட்டட் சப்ளையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 650 மில்லியன் தான் இவங்களுடைய சப்ளை. தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு 60 கோடி தான் இவங்களுடைய சப்ளையாகவுமே இருக்குது. அப்படினால சப்ளையும் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. ப்ராஜெக்ட் பேஸும் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஓனாக ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்காங்க. அவங்க சொன்ன டே ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ஆக்டிவாக தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு இவங்க மூவ்மெண்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இவங்க மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நான் வந்து கிராஸ் காயினுக்கும் போட்டிருக்கேன் வீடியோ. அதையுமே சைன்அப் பண்ணி வச்சிங்க. ஏன்னா கிராஸுமே வந்து முடியக்கூடிய ஒரு தருவாயில் தான் இருக்குது. அது மாதிரி சிபென் நெட்வொர்க் அதுவுமே வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ ஏர் ட்ராப் போயிட்டுருக்கு. இது மாதிரி நிறைய ஏர் ட்ராப் வந்து நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். இனி வரக்கூடிய காலங்கள்லையும் நான் போட தான் போகிறேன். ஸோ அதனால் இது வரைக்கும் யாரெல்லாம் சைன்அப் பண்ணாமல் இருக்கீங்களோ அத்தனை வீடியோவுமே பார்த்துட்டு சைன்அப் பண்ணிவிட்டு இப்போயே உங்களுடைய கிரிப்டோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மிகப்பெரிய அளவில் மில்லினியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. டேக் கேர். பபாய்.